அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரங்களே, இன்று தொடங்கப் போகும் இந்த அருமையான தொடர் நம் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்க்கை வரலாறு. இந்த சீரிஸ் முழுக்க நமக்கு கிடைத்த நம்பகமான ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதையாவது தவறாக சொல்லியிருந்தால் தயவுசெய்து அன்புடன் குறிப்பிட்டு திருத்திக் கொடுக்குங்கள், ஏனெனில் உண்மையே நமக்கு வழிகாட்டி. வாங்க இந்த இறை அருளும் பேரன்பும் நிறைந்த பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க பாப்போம், அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்வான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன் பார்த்து வருகிறோம். நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா பற்றி பார்க்க போறோம். அமைதியாக கேளுங்க, அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாத்தா. முழு பெயர் ஷைபா இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப். 1. பிறப்பும் ஆரம்ப வாழ்க்கையும். அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லா என்பவர் மக்காவில் பிறக்கவில்லை. அவரது தந்தை ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் அலைஹிர் ரஹ்மா வியாபாரம் செய்யச் சென்றபோது யத்ரிப், இன்றைய மதீனா நகரில் திருமணம் செய்து கொண்டார். அங்குதான் ஷைபா அப்துல் முத்தலிப் பிறந்தார். 2. மக்காவுக்கு வருகை. அவர் தந்தை மரணித்த பின் அல்முத்தலிப் இப்னு அப்து மனாஃப் அலைஹிர் ரஹ்மா அவரை மதீனாவில் இருந்து மக்காவிற்கு அழைத்தார். மக்கள் அவரை அடிமை என நினைத்து அப்துல் முத்தலிப் என அழைக்கத் தொடங்கினர். இது அவருக்கு பெயராயிற்று. 3. காபா பாதுகாவலன். அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லா மக்காவின் தலைவராக இருந்தார். அவர் காபாவும் ஜம்ஜம் கிணற்றையும் பாதுகாத்தவர். ஜம்ஜம் கிணற்றை தோண்டும்படி கனவில் வந்த அழைப்பை நம்பிக்கையுடன் செயல்படுத்தினார். அவர் ஒரு நாள் ஒரு கனவை கண்டார். அந்த கனவில் அவர் அதிசயமான கிணற்றை தோண்டும் பணிக்குறிப்பை பெற்றார். அந்த கிணறு ஜம்ஜம் என அறியப்படும் புனித நீரின் கிணற்றாக மாறின. கனவில் வந்த அழைப்பின் போது அவருக்கு எந்த ஒரு ஆளுமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் அதனை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு நேரடியாக செயல்பட்டார். ஜம்ஜம் கிணறு என்பது புனிதமான கிணறு ஆகும். இதன் நீர் மிகவும் தூய்மையானதும் மக்காவின் ஹஜ் செய்யும் மக்கள் இஸ்லாமியர்களுக்கான ஆற்றலான புனிதமான நீருக்கு உரியதாக கருதப்படுகிறது. 4. யானை வருடம். அப்ராஹா தாக்குதல். 571 CE ஆமுல் ஃபீல் யானை வருடம். அப்ராஹா பாவை தாக்க வரும்போது அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லாஹ் பெரும் நம்பிக்கையுடன் கூறினார், நான் என் ஒட்டகங்களை பாதுகாக்க வருகிறேன். அல்கா பாவின் உரிமையாளர் அல்லாஹ் அதை காப்பாற்றுவார். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ராஹாவும் அவரது சேனையும் சிறிய பறவைகளின் மூலம் அழித்தார். கூர் அன் சூரா அல் ஃபீல். அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஃபாத்திமா பின்த் அம்ர் என்ற மக்காவில் சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தார். அவர் மக்யூம் குலத்தைச் சேர்ந்தவராவார். இவர் மிகவும் அழகானவரும் அறிவுள்ளவருமானார். அப்துல் முத்தலிப்பின் திருமணம் பெரிதும் மதிக்கப்படும்படி இருந்தது. அப்துல் முத்தலிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தன. இதில் முக்கியமானவர்கள் அபு தாலிப் ரஜி அல்லாஹு அன் மற்றும் அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அப்பா. இதில் 100 ஓட்டகங்கள் பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. ஆனால் அதற்கு எனக்கு ஹதீஸ் கிடைக்கவில்லை, அதனால் நான் குறிப்பிடவில்லை.